இயேசு கிறிஸ்துவை ஒருத்தரால் விற்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். கீழே தெரிகிற லிங்க்கில் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்குறோம். உங்களுடைய காணிக்கையை அதில் விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏவக்கூடிய காணிக்கையும் தசமபாகங்களையும் அந்த லிங்க்கில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி காணிக்கை தசமபாகம் கேட்குற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தை அன்னைக்கு விற்ற மாதிரி தான் இன்றைக்கும் விற்றுட்ருக்குறாங்க. ஒரு பாஸ்டருக்கு ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு பெரிய விஐபி வீட்டுக்கு போகிறோம், நம்ம அங்கே போய் ஜெபம் பண்ணி அந்த கஷ்டம்லாம் ஏதாவது தீர்ந்துச்சு அப்படின்னா அவங்க நம்மளுக்கு நிறைய காணிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆண்டவரே, அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே நான் ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கணும், அவங்கள நீங்கள் தொடணும், அவங்க கஷ்டத்தெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன் ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு போகும்போது, ஒரு சாதாரண மனுஷனுடைய சந்திப்புக்கு நீங்கள் போகும்போது இப்படியெல்லாம் என்றைக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஏன் ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு போகும்போது மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஒரு அடிமை மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் இயேசு அங்கே வந்து வாயை மூடிட்டு செஞ்சிடணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கே அங்கே சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுடைய மோட்டிவேஷனல் என்னவா இருக்குது அப்படின்னா, பைபிளை கையில் வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் ஏமாற முடியுமோ அவங்க எல்லாரையும் ஏமாற்றி அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயர்னால அற்புதங்களை வாங்கி தரோம். இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திட்டே இயேசுவை நல்லா வித்துட்ருக்கீங்க. பைபிள் என்ன சொல்லுது? ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒரு பாவி அற்புதம் பெற்றுக்கொள்றதுனால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அற்புதம் ஒருத்தரை தேவனுக்கு ஏற்ற மனுஷனாக மாற்றாது. அற்புதம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கட்டாயம் ஒரு நாள் சாக தான் போகிறான். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் மனம் திரும்பி கனியை கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் மரித்தாலும் பிழைப்பான். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை ஒருத்தன் விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷம் எல்லாமே ஒருத்தரை பரலோகத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக, அவருடைய மனம் திரும்புதல் ஜீவன் உள்ளதா உண்மையானதா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களை தேடி எடுத்து படித்து போதிச்சிங்க அப்படின்னா அவங்க ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. நீங்கள் ஒருத்தர் அற்புதத்துக்காக மட்டும்தான் கூட்டிகிட்டு வரணும், ஒருத்தர்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்காக மட்டும் வசதியானவங்களா பார்த்து சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த சபையில் வசதி இருக்கும், அந்த சபையில் பணம் இருக்கும், நல்ல மியூசிக் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் ஒன்று கூட இருக்காது. அங்கே இருக்கிற ஒருத்தரும் ஆவிக்குரிய ஜீவிகளாக தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பேரை ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பைபிளில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி சொன்னாங்களா? யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பேரை ஒரே ஒரு தடவை சொல்ல வைக்கிறது அல்ல ஊழியம். ஒருத்தரை இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடலை நடக்க வைக்கிறது தான் ஊழியம். அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். தெரியலையா? அப்போ நீங்கள் செய்கிற ஊழியம் தப்பு. உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு பணம் கிடைக்கணும், தசமபாகம் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய கஷ்டம் எல்லாம் மாறிடும். நீங்கள் ஒரு முறை இயேசுன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் கஷ்டம் எல்லாம் மாறிடுன்னு ஆசை வார்த்தையை கூறி பொய்யான வாக்குத்தத்தங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க. அதனுடைய தண்டனை உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும்.